பாத்தீங்கன்னா கீரை உருவுற வேலையே இல்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா அதுவே செஞ்சிருச்சுங்க. 5 மந்த்ல இப்பதான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்ல வந்துட்டு மரத்துல ஃப்ரெஷ்ஷா பறிச்சு உடனே குக் பண்ணி சமைச்சு சாப்பிடுறது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டா வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கா. ஸோ அதனால வந்தீங்கன்னா சீக்கிரமா காஞ்சிரும். ஈவினிங்கே பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிடலாம். யாராவது இப்படி சொல்லுவாங்களா? மூச்சு. ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்துட்டு சண்டே தான். சண்டேனாலே நாங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லேட்டாக தான் எழுந்திரிப்போம். ரீசன் என்னென்னா வீக் டேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு குக் பண்ணனால சண்டே மட்டும் நல்லா ரெஸ்ட் எடுத்துருவோம். ஏன்னா அவருக்கு சண்டே மட்டும்தான் லீவு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்க தான் போயிருக்காரு. என்ன வாங்கிட்டு வருவார்னு தெரில. பட் நாங்கள் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கோம். ஆனால் தம்பிக்கு வந்துட்டு பால் கொடுக்கணும். நானும் இன்னும் எதுவுமே சாப்பிட்ல. ஸோ அதனால் வந்துட்டு போயிட்டு தம்பிக்கு பால் வச்சுட்டு எனக்கு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் முருங்கைத்தலை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை வந்துட்டு குக் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம். இப்போ தான் அடுப்பில் வந்துட்டு பால் வச்சுருக்கேன். பால் வச்சு குடிப்போம். சண்டே ஆயிட்டாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க சைடு ஃபுல்லாகவே காராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் தான் சர்ச் இருக்கா, அதுதான் சர்ச்சு. அதனால வந்துட்டு ஃபுல்லாகவே காராக தான் நிற்கும். வீடெக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கார் தான் நிற்கும். முருங்கைத்தலை பார்த்தீங்கன்னா நேற்றே வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனால் எல்லாமே உள்ளேயே கொட்டிடுச்சு. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே உள்ளதான் இருக்குது, பைக்குள்ளதான் இருக்குது போல. நான் கொட்டலை, அதுவே கொட்டிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா கீரை உருவுற வேலையே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவே செஞ்சிருச்சுங்க பாருங்க. அப்படியே சமைச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான். ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி முருங்கைத்தலை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் எந்த மாதத்தில் எந்த டைமில் சாப்பிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் 5 மந்த்தில் இப்போ தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் 7 மந்த்தில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு பையனுக்கு என்னோட அம்மா அப்படி தான் எனக்கு தந்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்படின்னு ஆனால் நேற்று வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, வாடிடுச்சு. வாங்க, அவ்வளோதான், பறிக்கிற வேலை இல்லையா. ஸோ அதனால் போயிட்டு குக் பண்ண வேண்டியதான், குக் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சண்டேல லேட்டாக எழுந்திரிக்கிறனால டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே லஞ்சு தான் சமைச்சு அப்படியே சாப்பிட்ருவோம். வீக் டேஸில் மட்டும்தான் வந்துட்டு ஏர்லி மார்னிங் சாப்பிட்றது. சண்டேனா கொஞ்சம் லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றது. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஒரு டைம் தான் குறைஞ்சிச்சின்னு பார்த்தா இதில் இருக்க குட்டி குட்டியே குச்சியாக இருக்குது. அதெல்லாம் எடுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆயிரும் போல். நைட்டே உருவி வச்சுருந்துருக்கலாம். நைட்டு உருவி வச்சுருந்தா இப்போ எனக்கு இந்த வேலையே இருந்திருக்காது. எங்கே அப்படியே போயிட்டு வந்து வெளியே அவுட்டிங் போயிட்டு வந்தாலே டயர்டாக இருக்குது. வந்த உடனே எப்படா தூங்குவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் அப்படியே படுத்து தூங்கியாச்சு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி குச்சியை எவ்வளோ நேரம் போகிறது. கீரை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை பார்க்கணும். என்னதான் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்துட்டு குக் பண்ணாலுமே நம்ம வீட்டில் வந்துட்டு மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து உடனே குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல. இங்கே வேறு வழி இல்லை, கடையில் தான் வாங்கி ஆகணும். ஊர்லன்னா எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது, அதிலே பறித்து ஃப்ரெஷ்ஷாக ஊருக்கு பணத்துக்கு தான் சமைச்சு சாப்பிடலாம். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு வந்துட்டு நாங்கள் டேட் சிரப்பு தான் எப்பயுமே தருவேன். டேட் சிரப்பு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு அவனுக்கு வந்துட்டு பாலை ஆற்றி கொடுத்துட்டோம்னா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவான். அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஆற்றி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுருவோம். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா பால் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு டீ போட்டிருக்கேன். நான் வந்து டீ தான் குடிப்பேன் எப்பயுமே. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். டீ வேணுமா பால் வேணுமா ரித்துனா? பால் தானே குடிப்ப? பால் குடியா? அம்மா உனக்கு பால் தான் போட்டிருக்கேன். டீ தரமாட்டேன், அம்மா மட்டும் தான் டீ. பரவாயில்ல, நீ பால் குடிச்சிட்டு ஃபுல்லா. நீ தானே எப்பயும் பால் குடிப்ப டெய்லியும். சரி, ஓகே. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டீ குடிக்கும்போது ரஸ்க்கு ப்ரெட்டு ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்றது அப்படியே ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாளைக்கு டீ குடிக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அப்படியே ஏதோ டீ குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நல்லா தான் இருக்கும். இது ஒரு டேஸ்ட். எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இங்கே அப்படியே வந்துட்டு தாளிச்சு போட்டுட்டு சாப்பிட வேண்டியது. வாஷிங் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு எடுத்துலாம் வச்சா வரமிளகா போட மறந்துட்டேன்.
உதிரி தேங்காய் இல்லை, அதனால தான் வந்துட்டு போட முடியல. அது போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கும். தேங்காயை உடைச்சு அப்படியே குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக போட்டுக்கலாம். இதில் பெட்ஷீட்டை வந்துட்டு போட்டே 2 வாரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கா, சரி அதனால் வீக்லி வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிடுவோம். அதான் இப்போ வந்துட்டு வாஷ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கா, ஸோ அதனால் வந்தீங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிடும். ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிடலாம். அப்போ வந்து நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, ஸோ அதான் போடப்போகிறேன். லிக்விட் வாசத்துக்கு கொஞ்சமாக போட்டுட்டு பவுடர் பார்சல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் எடுத்து வைக்க மறந்துட்டேன். தேங்காவே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் போட்டு வணக்கிட்டு அப்படியே கொட்டி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல. நான்வெஜ் சாப்பிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தான். வெஜ்ஜு மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா கடையில் தான் சாப்பிட்டோம். இப்படி கொட்டி நீங்கள் பண்ணி வேலை முடிஞ்சு சாப்பிடலாம். சாப்பிடலாம். முருங்கைத்தலை வந்துட்டு தனியாக சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அதனால வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா சப்பாத்தி போட்டு அது கூட வச்சு சாப்பிட சொன்னேன். ஸோ அதனால சப்பாத்தி போடுறேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ கன்சியூவ் ஆனதுலேருந்து ரெடிமேட் சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு போட்டு தேய்ச்சிட்டு அதை எடுத்து போடணும், அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா. அப்படி சாப்பிடக்கூடாதான், பரவாயில்ல. எனக்கு வீக்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு சப்பாத்தி போடுவாங்க. ஸோ அதனால் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ஒரு வழியாக சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு. நல்லா இருக்கனால ஏன் இப்படி பாக்குறீங்க? யாராவது இப்படி சொல்லுவாங்களா? மூச்சு எப்படி வச்சுட்டு நல்லா இருக்காமா, நல்லா இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் கொடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுவான். இத்தனை அம்மா செஞ்சது எப்படி இருக்க? நீ சாப்பிடவே இல்லையே, எப்படி சொல்லுவீங்க நல்லா இருக்குன்னு? உங்க அப்பா ஃபேஸ் பாரு எப்படி இருக்குன்னு. ஹலோ பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து சப்பாத்தி போட்டாச்சு, கீரையை வந்துட்டு வணக்கியாச்சு. இப்போ வந்து நான் சாப்பிட போறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அடிக்கிற இந்த வெயிலுக்கு போரெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காயுதுன்னு. அவர் தான் காய் போட்டுட்டு இருக்காரு. எவ்வளோ வெயில். மதிய லஞ்சு சாப்பிட போறோம். எதனால வந்துட்டு மீல்ஸ் வாங்கணும் அப்படின்னா, ஏன்னா அதுலதான் வந்துட்டு 2 பொரியல் கூட்டு எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி அந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா வீட்டில் அத்தனை ஐட்டம் செய்ய முடியாதுல்ல. ஸோ அதனால தான் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நான் கடையில் வாங்க சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். நல்லா இருக்கும்.